பார்த்துட்டு இருக்கிற பிரிண்டர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்ஜெட் பிரிண்டர். இந்த இப்போ பிரிண்டர்னால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா எம்ஆர்பி, பேட்ச் கோடு, எக்ஸ்பைரி டேட்டு, யூனிட் செல்லிங் ப்ரைஸு, ஆட்டோமேட்டிக் டேட்டு, ஆட்டோமேட்டிக் டைமு, இது எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இது இந்த டப்பில் மேலே டாப்பில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது டாப் மட்டும் இல்லை, சைடு கோடிங்கும் பண்ணிக்கலாம், பாட்டம் கோடிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பீஸாக நம்ம பாஸ் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டரில் மொத்தம் 6 லைன் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ 6 லைனே இன்றைக்கி இருக்கிற லீகல் ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம 5 லைன் வரைக்கும் போதுமானது தான். பட் இன்னும் ஒரு லைன் எக்ஸ்ட்ராவே நம்ம பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 பைசா அரௌண்ட் தான் வரும். இப்போ நம்ம அடிச்சுட்டு இருக்கிற கோடிங் பார்த்தீங்கன்னா 0.8 பைசா தான் வரும். ஸோ ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.8 பைசாவில் உங்களோட கோடிங் வேலையை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ன்ட்டு இல்லை, எல்லா ப்ராடக்ட்லையுமே நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட்டுக்கு இதுக்கு 20 mm டிஸ்டன்ஸ். ஆமாம், இது நான் கான்டாக்ட் கோடர் ஆக்சுவலாக. இது கான்டாக்டே ஆகாது, பொருள் மேலே படவே படாது. ஒன்லி நம்ம இங்க் மட்டும் தான் ஸ்பெல் பண்ணும். ஏவரேஜாக பார்த்தீங்கன்னாலும் ஒரு 80 பீஸ் பெர் மினிட் நம்ம அடிக்க முடியும். அதுக்கு மேலேயே போகலாம். 300 பாட்டில்னாலும் நம்ம ஓட்டிக்க முடியும். இதில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் இது மட்டும் தான்ட்டு இல்லை, இதில் நம்ம ஒரு பிராண்டே நம்ம பண்ண முடியும்.